Hello pasangla, good evening everybody. Ellarum irkingla? Hi guys. So finally nama live vandirukom. So solunga if audio video ellame clear ah irukku appadina chat box la oru thumbs up podunga. Okay? Appada enak theriyum if you can all see and hear me clearly. Solunga paapom. Adukapra nama class start pannalam. Yes? Hello, welcome guys. Yes, na one time. Okay, so start பண்ணலாமா as usual தான் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான் previous year questions படிக்கலாம். Okay, எப்பவுமே நான் சொல்லுவேன் நம்ம நீட் எக்ஸாம்க்கு படிக்கும்போது NCERT ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நீங்க தான் கேட்க மாட்டீங்க. ஓகே, நீங்க தான் அந்த கைடு இந்த கைடுன்னு போய் படிப்பீங்க. ஸோ இன்னைக்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், NCERTோட லிங்க் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஆல் கிளியர்? Superb. Okay, right, so start பண்ணலாம் பசங்களா. ரெடியா? சீக்கிரமா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வாங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க சீக்கிரமா லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் we are planning a lot of things for you. Okay, so yes guys, hi. Right, so difficult your favorite. Okay, molecular biology is your favorite. I agree. எனக்கு நான் படிக்கும்போது I was not very interested in this chapter. Okay, எப்படியோ I'm happy that it is easy for you. Start music. ஆரம்பிக்கலாமா? சரி, okay, yes you can come in, god of mathematics. Okay, எல்லாரும் ரெடினா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Okay, சரி பசங்களா, first question போலாமா? Please NCERT book கையில் வச்சிருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஹாவ் இட் வித் யூ, ரைட்? ஸோ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் ஓப்பன் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. வில் ஸ்டார்ட். யுவர் ஃபேவரட் டூ. நைஸ். அண்ட் ஐ கேன் சி அ லாட் ஆஃப் க்ரீன் ஹார்ட்ஸ். ஐம் கிளாட் நீங்கள் மறக்கல அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், க்ரீன் ஹார்ட். ஓகே, ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். பியூரின்ஸ் ஃபவுண்ட் போத் இன் DNA அண்ட் RNA, ரெண்டுத்துலேயுமே இருக்கிற காமனான பியூரின்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களா. டெல் மீ தி ஆன்சர். எனக்கு அப்படியே சாட் பாக்ஸில் ஃபுல்லாக எனக்கு ஆன்சர் வேணும். ரைட், இதோட ஆன்சரையும் நான் காட்டுறேன். ஐ வில் ஷோ யூ தி ஆன்சர் ஆல்சோ ஃப்ரம் NCERT ஸ்னிப். மறக்க முடியுமா? ரைட், என்னாலையும் மறக்க முடியுமா? ஓகே, ஸோ பியூரின்ஸ் வந்து அடனைன் அண்ட் குவானின். ஓகே, AG அப்படிங்கிறது நம்ம பியூரின்ஸ் எப்போவுமே எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா பியோர் ஃபார்ம். ஓகே, AG அப்படிங்கிறது கோல்ட் சில்வரில் AUAG அப்படி தானே. ஸோ ஐ ரிமெம்பர் இட் லைக் தட். அண்ட் டிஎன்ஏல இருக்கிறது இஸ் டெஃபினெட்லி A and G and C இஸ் காமன். ஓகே, T மட்டும்தான் DNA RNAல வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே காமன். ஸோ த பியூரின்ஸ் ஆர் அடனைன் அண்ட் குவானின். ஸோ தி ஆன்சர் வுட் பி 2. Do you guys agree? 2. ரைட் மேம், இந்த லெசன் இது வரைக்கும் படிக்கல, திஸ் கொஸ்டின்ஸ் போதுமா? கண்டிப்பாக. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஸ்டின் இஸ் நாட் கிளியர்லி விசிபிள். பரவாயில்ல. வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் இன்க்ரீஸ் ஐ வில் ஜூம் இன் ஃபார் யூ. ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஆனால் ப்ளீஸ் ஹேவ் யுவர் NCERT புக்ஸ் வித் யூ, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரைட், ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வார்ம் அப் மாதிரி நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான். வீல் ஸ்டார்ட் வித் த செகண்ட் கொஸ்டின். ஹாய். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் ஐ திங்க் இட் ஷுட் பி விசிபிள் ரைட் நவ். ஓகே, இன் த polynucleotide chain of DNA, a nitrogenous base is linked to the OH of எந்த கார்பன்? ஓகே, பென்டோஸ் சுகரோட which carbon is it attached to அப்படின்னு தான் கேள்வி. ஓகே, ரொம்ப ஈஸியான கேள்வி பசங்களா. இதோடையும் டைரக்டான ஆன்சர். சி, ஆஸ் ரீசன்ட் as 2020ல கேட்ட கொஸ்டின் இது. எஸ், ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் NCERTல அப்படியே இருக்கு. நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் லிங்க்ட் டு தி OH of 1C. ஓகே, பென்டோஸ் சுகரோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல இட் இஸ் லிங்க்ட். ரைட், நீங்கள் எடுக்கலாம். டோன்ட் வரி. சரியா? ஸோ அகெயின் ஈஸி கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்து 3. ஓகே, ஆன்சர் வந்து 3. ஆல் ரைட். ஓகே, ஸோ யூ கைஸ் ஆர் கெட்டிங் த ஹேங் ஆஃப் இட். ஓகே, அப்படியே கெட் யூஸ் டு இட் குவிக்லி.
நான் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2020 கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் 2021 கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் டைரெக்டாக என்சிஆர்டிலேருந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் வை ஆர் வி டேக்கிங் இந்த மாதிரி செஷன்ஸ் நம்ம ஏன் எடுத்துகிட்டு இருக்கோம்னா ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி ஓகே அதுக்குன்னு மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை என்சிஆர்டி கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் ரைட்டா அடுத்த கொஸ்டின் த டேர்ம் நியூக்ளியன் ஃபார் த ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் யூஸ்ட் பை who who used the term or who coined the term nuclein solunga babo answer solunga seekirama okay now I will count till 5 okay count down from 5 4 3 2 1 and the answer is yes Frederick Miescher okay Frederick Miescher da vandu he named it as nucleic acid vandu he gave this name adukapra from nuclein only we got the name nucleic acid yes okay ஏன் PYQs கேட்டிருக்கோம்னா just to understand okay இந்த மாதிரி questions தான் வரப்போகுது வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு or this is the pattern அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி questions practice பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் பசங்களா சூப்பர் so I think you all deserve a big green heart yes how about that okay green heart ஒழுங்கா வர மாட்டேங்குது can you give me a green heart பாப்போம் ஒழுங்கா வருதான்னு பாப்போம் okay இந்த வாட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சூப்பர் பசங்களா let's go to the next question okay if adenine makes 30% of the DNA molecule okay so இங்க என்ன சொல்லிருக்காங்க adenine வந்து 30% what will be the percentage of thymine guanine and cytosine so actually A and T வந்து ஒரே percentage தான் இருக்கும் so T should also be 30% okay and C and G should be the rest so 30 30 60 வந்துச்சு 40 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 20% 20% very easy yes very easy வந்துச்சு ஆன்சர் okay no problem Vigneshwaran I can completely understand that சரி okay so இதுக்கான ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சுன்னா we have NCERT-ல இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கு the ratios between adenine thymine and guanine and cytosine are constant and equals to 1 okay so இதோட ratios எல்லாமே ஆட் பண்ணும்போது you have to get the answer 1 or 100% okay அதுதான் நம்ம இந்த மாதிரி ஈக்குவலண்டா கொடுக்கிறோம் சரியா all right அடுத்த क्वेश्चन பசங்களா let's go to the next question and இது வரைக்கும் லைக் பண்ணாத சீக்கிரமா லைக் பண்ணுங்க வீடியோவை okay which of the following statement is correct அப்படினு கேட்டிருக்காங்க okay so first note the point correct first statement adenine pairs with thymine through 1 H bond adenine pairs with thymine through 3 H bonds adenine does not pair with thymine adenine pairs with thymine through 2 H bonds okay so other question நம்ம NCERT-ல இத எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாப்போமா சோ adenine எப்பவுமே thymine-ஓட ஃபார்ம் பண்ற bonds வந்து 2 hydrogen bonds there are 3 hydrogen bonds between G and C okay A and T க்கு நடுவுல வந்து எப்பவுமே 2 hydrogen bonds தான் இருக்கும் direct question NCERT-ல இருந்து you got the answer yes okay 4 வருது answers very good பசங்களா very good okay so அடுத்த question போலாமா I want so much more energy in the chat box okay அடுத்த question பாப்போம் இது எல்லாமே இம்பார்ட்டன்டான questions okay complete the flow chart on central dogma of the cell so central dogma அப்படினாலே நிறைய processes இருக்கிற ஒரு flow chart நிறைய process-ஓட ஈஸியா அவங்க வந்து ஒரு flow chart-ல கொடுத்திருக்காங்க so you have A என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் you have to find out A you have to find out B you have to find out C and you have to find out D okay so இதுக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க டைரக்ட்டா ஒரு டயகிராம் தான் கேட்டிருக்காங்க NCERT-ல பாத்தீங்கன்னா right so central dogma கொடுத்திருக்காங்க டயகிராமோட கொடுத்திருக்காங்க so A is replication B is transcription C is translation and D is protein yes absolutely Abdul you can still crack NEET okay நிறைய டிட்டர்மினேஷனோட ஹார்ட் வர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும் ஏன் முடியாது right it's enough or not absolutely it is enough okay இன்னும் இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு don't have doubts like this all right that is very important பசங்களா all right okay சரி அப்போ இந்த question ஈஸி தானே very easy question அடுத்த question பாப்போம்
Okay, quickly, I don't want to waste a lot of your time. Okay, if the distance between two consecutive base pairs is 0.34 nanometer and the total number of base pairs is 6.6 into 10 to the power 9 base pairs, then the length of DNA is approximately. Okay, so in the question வந்த உடனே பயப்படக்கூடாது, ஐயோ இவ்வளோ கால்குலேட் பண்ணுமேன்னு. ஏன்னா இது டைரெக்டாக ஒரு NCERT லைன் அப்படியே கேட்டிருக்காங்க. Okay, you don't have to calculate. Yes, but let me know the answers. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம் சீக்கிரமா. ஓகே, நிறைய பேர் 3 சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் 2 சொல்லியிருக்கீங்க. All right. Okay, so இதில் மறுபடியும் it's there in the NCERT பசங்களா, approximately 2.2 meters. Okay, உங்களுக்கு வேணும்னா you can calculate and see, but அதுக்கான டைம் இப்போ இல்லை. Okay, now it's not the time for all of that. So 2.2 meters directa NCERT question. All right, super பசங்களா. அடுத்த question. See, I'm telling you, I'm not wasting any of your time. Okay, so நம்ம அடுத்த question போலாம். Which one of the following statement about histones is wrong? Okay, so first you have to focus on the question. Okay, so wrong statement கேட்டிருக்காங்க. First statement, pH of histones is slightly acidic. அங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு answer almost. Okay, histones are rich in amino acids lysine and arginine, which is correct. Histones carry positive charge. Yes, ஏன்னா DNA வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதை வைண்ட் பண்ணுறதுக்காக, அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஹிஸ்டோன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜில் தான் இருக்கணும். Okay, opposite charges attract. Histones are organized to form a unit of 8 molecules. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், octamer அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, இது எல்லாமே NCERTல எங்க இருக்கு? You can see it here. Right? So packaging, DNA ஓட packaging organization பத்தி இந்த paragraphல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. Okay, lac Operon questions வருது, it is coming. நம்ம ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கோம் பசங்களா. lac Operon questions இருக்கு, அதுவும் NCERTல இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. Very good. I'm getting a lot of answers. Number 1, correct. So you can see basic proteins. Histones கிட்ட எப்பவுமே basic proteins தான் இருக்கும், acidic proteins இருக்காது. Okay, generally on the whole. Super. Page number 99. That's great. Very impressive பசங்களா. இப்போ ஓகே, அடுத்த question போலாம். Okay, read the following statements and choose the set of correct statements. Okay, பொறுமையா biotechnology எடுக்கிறேன், கண்டிப்பா எடுக்கிறேன் biotechnology. I will take. Okay, when 12th standard normal class will start. இந்த NEET முடிச்சிட்டு, okay, first NEET பசங்க வேலையை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம 12th 11th ஸ்டார்ட் பண்ணலாம். Hi Aditya. Okay, super. So இந்த statements படிக்கலாம். Statement A, Chromatin is loosely packed chromatin. B, heterochromatin is transcriptionally active. C, histone octamer is wrapped by negatively charged DNA in the nucleosome. D, histones are rich in lysine and arginine. And E, a typical nucleosome contains 400 base pairs of DNA helix. Okay, everything, எல்லாமே வந்து நம்ம NCERTல இருக்கிற statements பார்க்கலாம். Okay, so இங்க பார்த்தீங்கன்னா histones are rich in the basic amino acid residues lysine and arginine. So we know this is correct. Okay, D option வந்து கரெக்டான ஆப்ஷன் நமக்கு தெரியும். Okay, அடுத்து DNA, okay, negatively charged DNA is wrapped around the positively charged histone octamer to form a structure called nucleosome. Okay, அதுவும் correct. Okay, so negatively charged DNA, அது correct. அப்புறம் typical nucleosome contains 200 base pairs. So இது தப்பு தானே? Okay, 400 base pairs இல்ல, 200 base pairs. Absolutely, I do remember, Kaushal. Okay, அடுத்து loosely packed வந்து என்னது? Chromatin, அது correct தான். Okay, Chromatin is loosely packed. But heterochromatin வந்து is transcriptionally okay, heterochromatin வந்து densely packed and it is inactive. So அது தப்பான statement. Okay, so இங்க என்ன கேட்டிருக்காங்க? Correct the, okay, choose the correct answer. Correct options என்னது? A, C and D. Okay, A, C and D will be the right answer. 3 நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. Okay, I got it. You very bright students. ஒத்துக்கிட்டேன். ஓகேவா, அடுத்த question போலாம். நான் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்றேன். ஓகே,
I have to explain every question. I will explain. I know you're all very smart kids. தெரியுமே. சரி பசங்களா, அடுத்த question. The experimental proof for semi-conservative replication of DNA was first shown in a... இதுக்கு நீங்க பேர் சொல்ல முடியுமா? Okay, there's a question, fungi, plant, bacteria, virus. ஆனா இதுக்கு பேர் நீங்க சொல்றீங்களா? நான் வெயிட் பண்றேன். Yes, do you remember the name of the organism? Okay, 5 seconds. 5, 4, 3, 2, 1. Confusion. Oh, okay, okay. E. coli வந்திருக்கு. Very good. Very good, yes. So, E. coli தான். இதுக்காக தான் சொன்னேன் NCERT கையில் வச்சுட்டு உட்காருன்னு. ஓகே, அட்லீஸ்ட் நான் கேள்வி கேட்கும்போது திருப்பி பார்த்துட்டாவது நீங்கள் சொல்லணும்ல. ஓகே, ஸோ இனிமேல் வரப்போகிற எல்லா கிளாஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா NCERT கையில் வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்கும்போது நீங்களே NCERTல கண்டுபிடிச்சி யூ கிவ் மீ தி ஆன்சர். ஓகே, அப்போ அந்த டைமில் எனிவேஸ் யூ வில் கோ த்ரூ. உங்களுக்கு அந்த ரிவிஷனும் கிடைச்சிடும், எனக்கு இங்கே ஆன்சர்ஸும் கிடைச்சிடும் கரெக்டாக. ஓகே, ஸோ E. coli தான். ஸோ டெஃபினெட்லி தி ஆன்சர் இஸ் bacterium. 2 is the answer. 2 is the answer. Super, 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 super. Okay. அடுத்த question பசங்களா. E. coli has only 4.6 into 10 to the power 6 base pairs and completes the process of replication within 18 minutes. Okay, round பண்ணி நம்ம 20 minutes னு கூட சொல்லலாம். Okay. Then the average rate of polymerization is approximately. Okay, so அப்படினா rate of polymerization வந்து approximately எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 3000, 4000, 1000, 2000. இதுவும் டைரக்டான question. ஏன்னா NCERTல கொடுத்துருக்காங்க that it is 2000 base pairs per second அப்படின்னு. Okay, very good. I've already got the answer. Super, super. Okay, so the answer is 2000 base pairs. Okay, yes, just so I remember. Yes, Ram. Okay. Super, 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 super. Other question. Next question, next question. All the important questions are coming up, pasangla. Okay. Right, so, இங்க வந்து அவங்க pairs கொடுத்திருக்காங்க. அதுல correct pair கேட்டிருக்காங்க. சரியா? So, polymerase break the DNA into fragments. Nucleus separate the two strands of DNA. Exonuclease cuts at specific positions within the DNA. And ligase வந்து join the two DNA molecules. இதோட answer எப்படி இருக்கும்? Okay, I'll give you 5 seconds. Okay, so 5, 4, 3, 2, 1, done. Okay, so fragments are later joined by the enzyme DNA ligase. So ligase வந்து கரெக்டாக இருக்கு, joining two DNA molecules. Okay, polymeraseல வந்து they will not break DNA into fragments. சரியா? அதை break பண்ணுறதுக்காக we have restriction endonuclease enzymes. Right, endonuclease or exonuclease enzymes irukku. Nuclease வந்து they will not separate the two strands. சரியா? Separation of two strands usually is because of helicase enzyme. Okay, untwirling. I mean அதை வந்து பண்றதுக்கு. So exonuclease வந்து within the DNA இல்ல, it is at the ends. Cut பண்றது is usually at the ends. Okay, so ligase join the two DNA molecules. 4 is the right answer. Superb, 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 superb. Okay. அடுத்த question. Okay, இது வந்து கொஞ்சம் calculate பண்ண வேண்டிய question. 10 E. coli with N15 double stranded DNA. Okay, so நம்ம கிட்ட 10 E. coli இருக்கு with N15. Okay, incubated in a medium containing N14. So இதுக்கு அப்புறம் எல்லாமே form பண்ற புது strands of DNA எல்லாமே N14 தான் கிடைக்கும். After 60 minutes, how many will be totally free from N15? Okay, so இது வந்து 0. 20 minutes அப்புறம் you will have 20 strands. Okay, 20 strands வந்து எப்படி இருக்கும்? N15 இருக்கும், N14 இருக்கும், hybrid strands இருக்கும், right? So 20 minutes அப்புறம் இதுவே 40 minutes அப்புறம், yes, 40 minutes அப்புறம் என்ன நடக்கும்னா there will be 40 strands. Okay, ஆனா 20ல வந்து இந்த மாதிரி hybrid இருக்கும், 20 with N15, N14 and 20 with only N14. சரியா? Because we are putting it in N14 medium. Yes, என்ன மேம் எல்லாத்துக்குமே ஆன்சர் 4 வருது, என்ன பண்றது? எப்படியும் ஆன்சர் வந்தா போதும்ல. ஓகே, இப்போ 60 மினிட்ஸ்னா அடுத்த ரவுண்ட் போயிடும்.
60 minutes. அப்படினா you will still have, okay. So hybrid வந்து constant தான். 20 strands will be there with N15, N14. சரியா? மிச்சம் இருக்கிற 40 strands வந்து will be only N14. hybrids இருக்கும், கண்டிப்பா hybrids இருக்கும், yes. So இங்க என்ன கேட்டிருக்காங்க, totally free from N15 கேட்டிருக்காங்க. Okay, so totally free from N15 will be 40. So the answer would be 3. Correct. இல்ல இதுக்கு ஆன்சர் வந்து 3 தான். ஓகே, 60 cells ஃபுல்லா இருக்கும், டோட்டலி 60 cells இருக்கும் பசங்களா. ஆனா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் N15 எத்தனை இருக்கும்? 40 இருக்கும்ல. எஸ், 60 வந்து டோட்டலி இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். 60 கண்டிப்பா டோட்டலி இருக்கும், அப்படிதானே? ஓகே, 2 will become 4. இது இந்த 4 எல்லாமே ஓகே 60 இருக்கும். 80 கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து 80 வந்துடும். ஸோ எஸ் 60. எஸ், மை பேட். 60 வந்து N14. கரெக்ட். அதில் சாரி 80 வந்து டோட்டலாக இருக்கும், அதில் 60 வந்து N14. காட் இட். ஓகே, 4 தான். மை பேட். எஸ், 60 தான். ஓகே, ரைட். அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் த செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, அதுவும் வந்து டைரக்டாக இருக்கு என்சிஆர்டியில். ஜஸ்ட் அவங்க என்ன நம்ம கொடுத்துருக்க இமேஜில் வந்து 40 minutes தான் போட்டிருக்காங்க, அவங்க எக்ஸ்ட்ரா 60 minutesனு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். சூப்பர். ஸோ இதுக்கு ஆன்சரும் வந்து 4 தான், அதனால தான் சொன்னீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் they've given a sequence. So it's a sequence from the coding strand of gene. What will be the corresponding sequence of transcribed mRNA? So mRNA வந்து இருக்கிற கோடிங் சீக்வன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து கோடிங் ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. mRNAயோட சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஹாய் ரேஷ்மா, சீக்கிரமா சொல்லுங்க. I'll count till 5. Okay, I'll count from 5. 5, 4, 3, 2, 1. Done. Okay. சரி, first thing is template strandோட complementary strand தான் கிடைக்கும். அதாவது coding strandோட அதே sequence கிடைக்கும். But instead of T, okay, RNA will have U. அப்படிதானே? இதுக்கு 4 எப்படி வரும்? சொல்லுங்க பாப்போம். See, இது வந்து coding strand கொடுத்திருக்காங்க பசங்களா. Okay, so you see here, template na நீங்க சொல்ற 4 correct. Okay, if they have given template strand, if this is a template strand, அப்படினா நீங்க சொல்ற மாதிரி complement strand தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 4 answer correct. சரியா? ஆனா இது வந்து coding strand ஓட sequence னு சொல்லிருக்காங்க. Yes, இது வந்து coding strand. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the other strand which has polarity 5' to 3' and the sequence has a same sequence as RNA. புரியுதா உங்களுக்கு? ஓகே, coding strandல என்ன sequence இருக்கோ mRNAலயும் அதே sequence தான் இருக்கும். complement நீங்க பண்ண வேண்டாம். புரியுதா? ஓகே, here you don't have to find the complement. அங்க G-னா இங்க C போட வேண்டாம். if it is a coding strand. புரியுதா பசங்களா? Are you understanding? Yes? Are you understanding what I'm trying to say? Yes. So இங்க என்ன கேட்டிருக்காங்க, coding strand கேட்டிருக்காங்க பசங்களா. coding strandனா அதே sequence அப்படியே தான் வரும். template strandனா yes, I agree with you guys, complement வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? Yes, answer is 1. So you see, templateனா templateக்கு complementா வந்துரும். coding na same as coding da, AGG da varum. Okay, AGG is correct. ஆனா எங்கெல்லாம் T இருக்கோ, T க்கு பதிலா what will you have? You will have U. Yes, exactly. So first option பாருங்க நீங்க, AGG U கரெக்டா? AUCGCAU கரெக்டா? Okay, so template strand இருக்கு,
complementary to mRNA. Okay, so coding strand same as mRNA, only difference வந்து is in T and U. Same sequence. Same sequence. புரிஞ்சுதா? Okay, so இங்க அவங்க template strand தான் கொடுத்திருக்காங்க. This is the whole point. See, ரொம்ப ஈஸியான question. ஆனா you just have to think. Okay, you just have to think. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா மத்தெல்லாம் okay. Super. Super, super, super. 6th code மட்டும் delete பண்ணும். 6th எந்த கோடுமே delete பண்ண வேண்டாம். Okay, it is only about how you see template code na enadhu, coding strand na template strand na enadhu, coding strand na enadhu. And the difference தான் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க இவங்க. Next question. Okay. Okay, thank you. How long will this session go? Probably till 8:15 வரைக்கும். Okay. சரி, அடுத்த question போலாம். What is the role of RNA polymerase 3 in the process of transcription? Is a direct question. Okay, RNA polymerase 3 என்ன பண்ணுவாங்க அப்படினு கேக்குறாங்க. So let's go. சீக்கிரமா ஆன்சர் சொல்லிடுறேன். So RNA polymerase 3 is responsible for transcription of tRNA, 5 srRNA, snRNAs. Direct ஆன questions. Okay. வேற எதுவுமே இல்ல. Thank you பசங்களா. Okay. So one is the answer. Done. Okay, concept questions வரும்போது நான் explain பண்ணேன். இதெல்லாமே direct question. இதுக்கு answer வந்து அடுத்த slideல இருக்கு. So you don't have to worry. Yes, just I know. சரி பசங்களா, அடுத்த question போலாம். Identify the correct statement. See, doubts இருக்குனா I will ask you, I will sort out all your doubts at the end of the session. Okay? பண்ணலாம். Tamil status, we will. Don't worry. Soon. Okay, identify the correct statement. RNA polymerase binds with Rho factor to terminate the process of transcription. Okay. 2. The coding strand in transcription unit is copied to mRNA. Okay. 3. Split gene arrangement is characteristic of prokaryotes. Okay. And 4. In capping, methyl guanosine triphosphate is added to 3' end of hnRNA. I will share the PDF பசங்களா, கண்டிப்பா. Okay, so எங்க இருக்கும் இந்த PDF இருக்கட்டும் இல்லனா நிறைய mock test இருக்கட்டும் எல்லாமே will be shared in the community, WhatsApp community நம்ம follow பண்றோம். Okay, and அதோட லிங்க் எங்க இருக்குன்னா கீழ comment boxல pin பண்ணிருக்கோம். சரியா? So அந்த லிங்க் வழியா நீங்க join பண்ணலாம். கிளாஸ் முடிஞ்ச உடனே you will have the PPT. Yes, doubts I will take at the end of the class. All right. சரி பாப்போம். So இங்க என்ன கேட்டிருக்காங்க? correct statement கேட்டிருக்காங்க. correct statement வந்து இங்க இருக்கு. RNA polymerase Rho factor எங்க வருது? terminationல. பாத்தீங்களா? ஒரு டயகிராம்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அழகா. Right? Yes, I am the botany teacher. Okay. Sigma factor for initiating, Rho factor for terminating. Very good, very good. மத்ததெல்லாமே வந்து ஏன் wrongனு கொடுத்திருக்காங்க. Okay. So template. So strand வந்து template ஓடல பேஸ் பண்ணி தான் mRNA இருக்கும். கோடிங் ஸ்ட்ராண்ட் இஸ் காப்பி டு mRNA. ஆக்சுவலி டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான் அவங்க mRNA காப்பி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ரோகேரியோட்ஸ்ல இருக்கா? இல்ல. ஸோ ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஜீன்ஸ் இன் யூகேரியோட்ஸ் ஆர் ஸ்பிளிட். சரியா? ஸோ இதுவும் தப்பு. கேப்பிங்ல methyl guanosine triphosphate is added to 5' end of the hnRNA. சரியா? ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸையும் நான் இங்க போட்டிருக்கேன் NCERT-ல. நீங்க பாத்துக்கோங்க. Okay, next in this lesson நாளைக்கு we will have plant kingdom பசங்களா. Okay, tomorrow இதே மாதிரி live session இருக்கும், plant kingdom இருக்கும். We'll solve a lot of questions and a lot of concepts. Okay வா? சரி, அடுத்த question. Which is the only enzyme that has the capability to catalyze initiation, elongation and termination in the process of transcription? Okay, ரொம்ப அழகான question, ரொம்ப சிம்பிளான question. Right? So let's see which one is that. Okay. Right. So DNA dependent RNA polymerase catalyzes transcription for all types of RNA in bacteria. Okay. So usually it is DNA dependent
RNA polymerase. 1. Again, 1 is the answer. 1, 1, 1, 1. Yes. Super, 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 super. Okay, okay, okay. நிறைய answers வந்திருக்கு. Very good, very good, very good பசங்களா. சரி, அடுத்த question. One shot full biology MCQ மட்டுமா? அப்படி பண்ணுமா? சரி, எக்ஸாமுக்கு முந்தின நாள் இல்லைன்னா அதுக்கு முந்தின நாள் போடலாமா? ஓகே, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி we will do something like that. ஓகே, ஒன் ஷாட் எல்லா கொஸ்டின்ஸும் பண்ணலாம், மாக் டெஸ்ட் மாதிரி பண்ணலாமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், முட்டை ஆர்மி வந்துட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ லெட்ஸ் லுக் அட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க? The codon AUG codes for methionine and phenylalanine. ஓகே, எனக்கு தெரியுது, இப்போவே உங்கள் மனசில் போயிட்டுருக்கு மேம் இது தப்பு மேம் அப்படின்னு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2, AAA and AAG both codons code for lysine. ஓகே, இதுக்கு என்ன ரெஃபர் பண்ணும்? இதுதான் இருக்குது ரெஃபர் பண்ணுறதுக்கு. எஸ், we have our codon table. இங்கே பார்த்தீங்கன்னா AUG வந்து மெத்தியானினுக்கு மட்டும்தான், not for phenylalanine. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். AAA and AAG வந்து ரெண்டுமே லைசனுக்காக. ஓகே, மேரத்தான் வேணுமா? பண்ணலாமே. ஓகே, இப்போயாவது டயக்ராம் செஷன் எடுங்க. எஸ், ஜஸ்ட் வாட் ஐம் திங்கிங் இஸ் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஸோ ஹியர் ஐ வுட் சே ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே, அதுக்கு போகலாமா ஆன்சர்? ஓகே, இந்த டேபிள்லாம் எப்படி ஞாபகம் வைக்கிறது? டேபிள் மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் இஃப் யூ நோ டு ட்ரா த டேபிள் யூ கேன் கெட் இட் ரைட். பட் மோஸ்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் கேளுங்க, பாருங்க. ஓகே, மோஸ்ட்லி ஆஸ்ட் எந்த அமினோ ஆசிடை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. சி, மெத்தியானின் அண்ட் ஸ்டாப் கோடான்ஸ் அது எல்லாமே தோஸ் ஆர் பேசிக், எப்படியும் தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகே, மற்றபடி ட்ரை டு மகப். ஓகே, எழுதி படிங்க, தட் வில் ஹெல்ப் அ லாட். எஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஏன்? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு, ஃபீனலானின் இல்லையே. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஏய், டோன்ட் கால்பிஃபை மீ. அடுத்த கொஸ்டின். Okay, which of the following features of genetic code does allow the bacteria to produce human insulin by recombinant DNA technology? Okay, statement 1 da correcta? Hey, okay, சரி, பழைய மெசேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு we will see. Okay, why do we use பாக்டீரியாவுக்கும் வந்து பாக்டீரியாலையும் நம்ம ஹியூமன் ஜீன்ஸை போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஹியூமன் ப்ரோட்டீனே ஏன் வருது? அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, தி ஆன்சர் இஸ் த கோட் இஸ் நியர்லி யூனிவர்சல். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்லையும் நியர்லி யூனிவர்சல் அப்படின்னா எக்ஸெப்ஷன் எல்லாத்துலேயும் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. ஓகே, எல்லாத்துலேயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஆர்கானிசம்ஸில் ஒரே மாதிரி இருக்கிற கோடு இருக்கலாம். ஓகே, சிமிலர் கோடு இருக்கலாம். ஸோ அ லாட் ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ நம்ம ஜீன்ஸோட நம்ம கோடான்ஸ் கூட நம்ம பாக்டீரியா போட்டோம்னா அதே ப்ரோட்டீன் தான் வரும், ரைட்? ஓகே, ஸோ கோட் இஸ் நியர்லி யூனிவர்சல். அதனால தான் we can use bacteria also for transgenic experiments. ஏய் விஸ்வா, ஏன் phenylalanine எங்க AUG வந்து where are we finding phenylalanine விஸ்வா? எங்க இருக்கு? AUG வந்து ஒன்லி மெத்தியானின்மா. ஓகே, ஒன்லி மெத்தியானின், ஸ்டார்ட் கோடான் மட்டும்தான். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். Under which of the following conditions will there be a no change in the reading frame? ஓகே, எந்த கண்டிஷன்ல வந்து ரீடிங் ஃப்ரேம்ல எந்த மாற்றமும் இருக்காது? ஓகே, first option, insertion of G at 5th position, deletion of G from 5th position, insertion of A and G from 4th and 5th position, deletion of GU from 7th, 8th and 9th position. So inga the position, okay, 5, 6, 7, it doesn't matter. Yes, what matters is எத்தனை கோடான்ஸை நம்ம delete பண்ணுறோமோ, எத்தனை கோடான்ஸை நம்ம வந்து insert பண்ணுறோமோ, அதை பொறுத்து தான் இருக்கும். ஆல்ரைட், ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் இருக்குது, என்சிஆர்டியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ வி ஆல் நோ சிங்கிளாக நம்ம மியூட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர் டிலீஷன் வந்து அதுக்கு அப்புறமா வர கோடான்ஸையும் அதோட ரீடிங் ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடும். எஸ், ஆனால் when you are changing the entire codon,
ஓகே ஒரு 3 கோடான் இஸ் வாட் 3 அமினோ ஆசிட்ஸ் ஓகே சாரி 3 என்ன சொல்றது நைட்ரஜன்ஸ் பேஸஸ் தானே ஸோ அந்த 3த்தையும் ஒன்றா மாற்றிட்டோன்னா அட்லீஸ்ட் ஓகே அதில் சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வர வாட் யூ சே கோடான்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்காது ரீடிங் ஃப்ரேம் மாறாது எஸ் ஸோ தி ஆன்சர் ஹியர் வுட் பி 4 ஐயையோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய 4 questions வருதே என்டிஏ questions அப்படி தான் இருக்கும் ஆமாம் என்டிஏ questions அப்படி தான் இருக்கும் உயிரை வாங்குற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணுறது அதுக்குன்னு பண்ணாமல் இருக்க முடியுமா சரி அடுத்த கொஸ்டின் பண்ணலாம் I really don't want to prolong this session okay right which of the following RNAs is not required for protein synthesis இது சொல்லுங்க பாப்போம் சீக்கிரமா சொல்லுங்க 10th question புரியலையா ஐயையோ NCERT snippets வந்து நான் எதுக்கு ஜூம் பண்ணணும் நீங்க தான் NCERT ஓட உட்கார்ந்திருக்கீங்களே crazy queen at the end of the session I will okay I think அந்த coding strand template strand தான் confusion நினைக்கிறேன் okay அதை நம்ம பார்த்துக்கலாம் oh very good answer வந்துச்சு yes so siRNA okay mRNA வந்து யூஸ் பண்ணுவாங்க tRNA யூஸ் பண்ணுவாங்க rRNA வச்சு தான் we can make ribosomes so எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க siRNA will not be used for protein synthesis siRNA க்கு வேற வேலை இருக்கு okay அவங்க போய் அந்த வேலையை பண்ணிக்கிட்டோம் okay they don't have to work for protein synthesis சரியா okay don't worry பசங்களா நான் I am reading the questions for you okay அதுக்கப்புறம் PDF எல்லாமே நான் அனுப்பிடுறேன் odd one out correct and NCERT snippets clear-ஆ இல்லைனா உங்க NCERT எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அடுத்த question the first phase of translation translationோட first phase first என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இதுவும் டைரக்டா ஒரு சென்டென்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க 2020 question okay இப்போ யோசிப்பீங்க 2020லே நீட் எழுதி இருக்கணும்னு okay so 2020 question the first phase of translation is you can see here amino acids are activated in the presence of ATP linked to their cognate tRNA a process called as charging of tRNA or amino acylation of tRNA okay direct on a question from NCERT very good and நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க amino acylation of tRNA okay that 60 cells சரி 60 cells question நான் திருப்பி பண்றேன் crazy queen okay at the end let me finish the questions அதுக்கப்புறம் 60 cells இன்னொரு வாட்டி சொல்றேன் okay அடுத்த question okay so translation வந்துட்டோம் இன்னும் what is there I think lac operon is there and அதுக்கப்புறம் we'll be able to finish okay and I will do that question சரி அடுத்த question பசங்களா the process of translation of mRNA to proteins begins as soon as what இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் tRNA is activated larger subunit of ribosome encounters the mRNA the small subunit of ribosome encounters mRNA the larger subunit of ribosome encounter mRNA both the subunits join together to bind with mRNA okay yes Justo kandipa oh ho okay 5 4 3 2 1 and done okay when the small subunit encounters an mRNA the process of translation begins இதுவும் டைரக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க எத்தனை क्वेश्चंस நம்ம பிராக்டீஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே டைரக்ட்லி NCERT ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா நம்ம நீட்ல இத்தனை क्वेश्चंस இருக்கு ரைட் so let's say so many questions 360 மார்க்ல okay even if let's say even if 25 questions or 30 questions இந்த மாதிரி வந்துச்சுனா 30 into 4 is 120 marks பசங்களா அவ்வளோ ஈஸியா NCERT மட்டும் படிச்சாலே I mean NCERT ல இருந்து டைரக்ட் क्वेश्चंस அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चंस கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चंस வேர்ட்ஸ் அப்படி இப்படி போட்டு ஓகே நான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய percentage வந்து ஈஸியா டைரக்டான क्वेश्चंस வரும் okay so don't worry about it right அடுத்த question select the correct match okay so இதுல நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்றேன் so when it comes to match the following when it comes to selecting the correct match இந்த மாதிரி questionsல multiple concepts அவங்க போடுவாங்க புரியுதா இது வந்து
நம்ம இந்த சாப்டரில் ஒரு கான்செப்ட்லேருந்து கேட்கல, ஓகே, மொத்தமாக போட்டு தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு பார்த்து if there is anything you know, ஓகே, இதில் நிறைய வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். if there is anything you know and if it is correctly matched, then go for it. சுத்தமாக தெரியலனா ட்ரை பண்ணாதீங்க, ஓகே, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. be a little careful. yes, okay, anyways, இது வந்து lac operon question. Francis Jacob and Jacques Monod. okay, so இதுவும் direct question தான். Jacob and Monod தான் found out the first or created the first lac operon, right? you know this, அதனால நான் சொல்கிறேன், ஓகே, மற்றது மூணுமே கன்ஃபியூஷன் இருந்தாலும் you know that fourth is the right answer. ஸோ அப்படியே வந்துடும், ஓகே, சூப்பர் 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 சூப்பர். அடுத்த கொஸ்டின், ஸோ we are here, lac operon வந்துச்சு. ஸோ we are almost coming to the end பசங்களா. now all of the following are part of an operon except what? okay, operator இருக்கு, enhancer இருக்கு, structure genes இருக்கு, promoter இருக்கு. which all are part of an operon, any operon? இதெல்லாம் படிக்கணுமா? படிக்கணும். is DNA fingerprinting and genome project important? yes, human genome project இருந்து questions வரும். எந்த மாதிரி questions வரும் நம்ம பார்த்துக்கலாம். don't worry, okay, அதெல்லாம் important தான். அதுக்குன்னு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க, ஓகே. ஓ, ஆன்சர் வந்துச்சு ஆல்ரெடி. எஸ், தி ஆன்சர் இஸ் enhancer. enhancer இருக்காது. they have promoter, they have operators, they have structural genes as well. ஓகே, enhancer வந்து யூஸ்வலி ஓப்பரான்ஸ்ல இருக்காது. இதுவும் டைரக்டான கொஸ்டின், ஓகே. I'll tell you Senthil, I'll tell you. if we start today in what sense? I am hoping that 11th 12th நீங்க படிச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் பேசிக்ஸாவது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தில் நான் கேட்குறேன். ஸ்டார்டிங் டுடேனா இன்னிலிருந்து ஃபுல்லாக படிச்சு, ஓகே, இஃப் யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிக்க முடியும்னா எஸ், கண்டிப்பாக, ஓகே. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் ஹார்ட் ஒர்க். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும், ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின், okay, very simple question, very nice question, okay. match the following genes with the respective products. so ஒவ்வொரு ஜீனுக்கும் அவங்க என்ன what do those gene gives out, okay, or அதோட அது என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, okay. so I gene, Z gene, A gene and Y gene, you can see here, ஆமா நான் கலர் கூட போட்டிருக்கேன். I gene codes for repressor, okay, so I gene வந்து repressor, right. Z gene codes for beta galactosidase, we can put that. Z gene வந்து beta galactosidase. Y gene codes for permease, என்ன ரீசன் கூட போட்டிருக்காங்க, ஓகே. Y gene வந்து permease and A gene codes for transacetylase, okay. this also I taught, I know சுத்தி இவ்வளோதானே கேட்க முடியும், எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், right? so yes, everything is there, you can go for the answer. சரியா? so A3 na 1 is out, B1, okay, 4 is out, C4 and 2 is out, 3 is the answer. super மெகா ரிவிஷன் சீரீஸ், இது எல்லாமே மெகா ரிவிஷன் தான், ஓகே. சாப்டர் படியா see what we are doing is டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகே. அண்ட் ஐ நோ தட் you know இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டைம் கம்மியாக இருக்குது. ஸோ வாட் we have done is we are taking all the do or die topics, ஓகே. do or die topicsல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு we are trying to give you practice. ஏன்னா இந்த டைமில் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் you don't have to go for any new topics, no new concepts, ஓகே. இந்த டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதில் தான் இருக்குது. எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்காக தான் we are doing this, okay. whatever we are planning, whatever shortcuts, tricks நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ருதி மேமோட செஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஓகே, ராம்ஸோட செஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஓகே. they are all trying to make things very easy for you. மொத்தமாக நாங்கள் வந்து மொத்தமாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல, மொத்தமாக சாப்டர்ஸ் இருக்குல்ல அப்படின்னா, ஏன்னா இந்த டைமில் we are focusing on எப்படி how to get one bunch or one bulk of marks, ஓகே. எப்படி உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் should be able to get more than 400 marks,
or you should get more than 500 marks. So அந்த bulk கொடுக்கிறதுக்காக நாங்க focus பண்றோம். Okay? Yes. சரி, அடுத்த question. Self study is absolutely, it is very important. Okay. Expressed sequence tags or ESTs refers to what? Okay. Physics க்கு இப்போதைக்கு எங்க கிட்ட teachers இல்ல. Okay, so we will see. We will try bringing somebody. Right? Okay. So EST refers to what பசங்களா? டைரக்டான question. இதுக்கு ஆன்சர் நான் காட்டுறேன். Okay, so you can see here genes that are expressed as RNA referred to as express sequence tags. Right? So genes expressed as RNA. Direct questions. Explanation வேணுமா இந்த டைம்ல? I thought, see, நான் என்ன நினைச்சேன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே கான்செப்ட்ஸ் ஒரு அளவுக்கு you will know அப்படின்னு நினைச்சேன். ஸோ இப்போ இந்த டைம்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா அது டைம் வேஸ்ட் தானே அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, see, I am here to give you the benefit. ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த டைமில் என்ன பெனிஃபிட் ஆகும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் தியரி உங்களுக்கு கான்செப்ட் தியரி நான் செஷன் போட்டேன்னா உங்களுக்கு வந்து இல்லை மேம் தியரிலாம் நாங்கள் படிச்சிட்டோம், ஓகே எங்களுக்கு இப்போ வந்து we need more practice அப்படின்னா that is why I am giving you practice. But if you feel that இல்லை கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட் பசங்களா, டன். அடுத்த கொஸ்டின், மார்க் டெஸ்ட்ல மார்க் வரல, வாட் டு டூ? I'll tell you. அதுக்காகவே நான் ஒரு செஷன் பண்றேன். ஓகே, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பசங்க, இந்த கொஸ்டின் பார்ப்போம். If a geneticist use the blind approach for sequencing the whole genome of an organism, okay, followed by assignment of function to different segments, the methodology adopted by him is called as, okay, இது வந்து what type of methodology it is? அந்த போன கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் இதுவும். Okay, so blind approach வந்து whole set of genome contain all the known coding and non-coding sequence and later assigning different regions, a term referred to as sequence annotation. Oh, 2 square. Oh, super. Yes, so sequence annotation தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 11th போடுறேன். ரைட், அடுத்த question போலாமா? we are close to finishing it off பசங்களா. okay, let's see. Yes, practice. Right, bold words are all important. Okay, that's a very good trend you have followed. Yes. oh கண்டிப்பா முகேஷ், யூனிட் வைஸ் வேணுமா? okay Peter. okay, DNA fingerprinting involves identifying differences in some specific regions in DNA called as DNA fingerprinting. What type of DNA is required or எந்த specific parts is required? இதுக்கு ஈஸியா ஆன்சர் சொல்லலாம். Yes, repetitive DNA, first sentence. Okay, so in the paragraph order, first sentence we're talking about, so identifying differences in the repetitive DNA. Okay, PDF போடுறேன். செஷன் முடிஞ்ச உடனே நான் PDF வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். டப்பா கொஸ்டின். ஓ ஃபைனலி, இத்தனை கொஸ்டின் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் டப்பா கொஸ்டின் தான் வரும் இந்த நீட்லேயும். பாருங்கள், நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஓகே ஐ வில் டேக் ஒன் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் ஐ வில் ஷோ யூ எத்தனை டப்பா கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு. ஓகே, நான் எடுத்துகிட்டு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் டப்பா கொஸ்டின் சொல்லுவீங்க. நீட்டுக்கு வந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதாமல் விட்டீங்கன்னா நானும் சொல்கிறேன் இது டப்பா கொஸ்டின் ஓகே அப்படின்னு. இருங்க I'll come back. அடுத்த question, DNA polymorphism forms the basis of what? Okay, WhatsApp groupல எப்படி ஆட் ஆகும்? WhatsApp group அது வந்து group கிடையாதுமா, it's a community. ஓகே, ஸோ டெலிகிராம் மாதிரி தான், கம்யூனிட்டி தான். ஸோ உங்கள் நம்பர்ஸ் வந்து யாருக்குமே போகாது. டோன்ட் வரி அபவுட் ஆல் ஆஃப் தட், யூ கேன் ஜாயின். ரைட், அது என்ன அட்மின்ஸ் மட்டும்தான் மெசேஜஸ் போட முடியும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதில் போட்டுடலாம். ஓகே, சிரிச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சுக்கோங்க. ஓகே, இதில் DNA polymorphism வந்து எதுக்காக இருக்குது? எஸ், ஹை டிகிரி ஆஃப் polymorphism forms the basis for DNA fingerprinting. Okay, so
gene mapping கூட இல்ல, majorly வந்து DNA fingerprinting தான். Okay, so I think yeah, we can go for 3 as the answer. ஏன்னா direct question நால. Okay, so genetic mapping க்கு let me check. Genetic mapping க்கு do we use high degree of polymorphism? Check பண்ணோம். Okay, all right. சரி பாருங்களா, அடுத்த question. Which is the ஐயோ okay இங்க which is the basis of genetic mapping? Okay, அடுத்த next page okay பாத்துக்கிறேன். Which is the basis of genetic mapping for human genome as well as DNA fingerprinting? Okay, yes, but you can say, but I think okay got it genetic mapping ku irukum. So here the answer would be both genetic mapping and DNA fingerprinting. Yeah, okay, got it. Yes, 4B answer. இங்க தானே இதுக்கு ஆன்சர் இருக்கே, அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க. Yes, so polymorphism in DNA sequence is the basis for genetic mapping of human genome as well as for DNA fingerprinting. Correct. Again my bad only. Okay, சரி, done. அடுத்த question. Okay, அவ்வளவுதானா? done கரெக்டாக தான் சொன்னேன். Yes பசங்களா, so we are done. Okay, so we have done a lot of questions முடிஞ்ச அளவுக்கு, and இந்த questions எல்லாமே வந்து NCERT ல தான் கேட்டிருக்காங்க. Right, so again I'm telling you, இந்த last timeலயும் மறக்காம NCERT தயவு செஞ்சு படிங்க. Okay, and also do a lot of questions. நிறைய mock test பண்ணுங்க. mock testல வந்து உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னா பயப்படாதீங்க. It might be because find where you're making mistakes. Okay, mock testல மார்க் வரலனா ஒரு mock test பேப்பரை மொத்தமா அனலைஸ் பண்ணி பாருங்க. Okay, எங்க கன்ஃபியூஷன் வருது, எதனால வந்து மார்க் போகுது, எந்த இடத்துல எந்த கான்செப்ட்ல வந்து மார்க் போகுதுன்னு பாருங்க. Okay, so test paper analysis is very important. Okay, and yes, in the question I will tell you. Let me just okay, so அந்த question இருக்குல்ல, நம்ம கிட்ட N15 medium. Okay, N15 வந்து நம்ம blue colorல போடுவோம். N15 mediumல imagine there is one DNA strand. Okay, இப்படி ஒரு DNA strand இருக்குன்னு வச்சுக்கோங்க. Okay, this is 1. So 10 இருந்தாலும் it will be same only 10. சரியா? Now you put that in N14 medium. Okay, so இது வந்து 20 minutes அப்புறம் N14 mediumல போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? What will actually happen is you will have N15 இருக்கும். Okay, you will have actually hybrids. Okay, so இது வந்து N15 இருக்கும், இதுவும் N15 இருக்கும், and then இது வந்து N14 இருக்கும். That means all 20 will be hybrids. Okay, 20 strands இருக்கும், எல்லாமே hybrids இருக்கும். அடுத்து yes, நான் send பண்றேன் PDF file நான் send பண்ணிடுறேன், don't worry. அதுக்கு அடுத்து 40 minutes அப்புறம் okay, 40 minutes அப்புறம் N14 mediumல என்ன நடக்கும்னா you will have இந்த மாதிரி hybrid வந்து you will have 20. இதுக்கு மேல hybrids வராது, ஏன்னா N15 அவ்வளவுதான் இருக்கு. எத்தனை strands இருக்கோ 20 strands இருக்குன்னா 20 strands மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேல N15 வராது. சரியா? So 20 hybrids you will have, ஆனா மிச்சம் எல்லாமே everything else new ones. Okay, so you will have 20 of just N14 also. இந்த மாதிரி இருக்கிறதும் வரும் புதுசா. Okay, அடுத்து next what will happen is 60 minutes போயிடுமா? All of this will divide. Okay, in the 20 hybrids and 20 hybrids also will divide. Okay, 20 N14 also will divide. Yes, so 40 ங்கிறது வந்து 80 ஆயிடும், மொத்தமா 80 ஆயிடும், which has 20 hybrids. Okay, 20 hybrids will not change. Hybrids வந்து மாறாது.
but இது வந்து you will have a lot of N14 வந்து you will have 40. Okay, so N14 மட்டும் இருக்கிறது around 60 இருக்கும், 40 இல்ல 60. Okay, yes, exactly. Right? So ஒவ்வொரு வாட்டி டிவைட் பண்ணும்போதும் so 1 will become 2, 2 will become 4, 4 will become 8. Yes, அப்படிதான் போகும், ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் இப்படிதான் நம்பர்ஸ் போகும். So we are starting with 10 also, 10 will become 20, 20 will become 40, 40 will become 80, 80 will become 160. Okay, so அந்த மாதிரி தான் போகும். அதுல எத்தனை வந்து ஹைபிரிட் இருக்கும்? So the question was எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ்ல வந்து N15 இருக்காதுன்னு தான் கேள்வி. ஓகே, எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ்ல N15 இருக்காது. ஸோ N15 ஓட நம்பர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எப்போவுமே will be standard பசங்களா. இந்த 10 of them will separate, you will have 20 strands. ஓகே, 10 வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா, அது அந்த டபுள் ஸ்டாண்ட் செப்பரேட் ஆனோடனே 20 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அந்த 20 ஸ்ட்ராண்ட்ஸ் சேம் ஓன்லி, எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் N15 இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே வந்து N14 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க கேட்டது எல்லாமே உண்மையாவே நீட் PYQs தான். ஆமா, எல்லாமே நீட் PYQs தான், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பர் பசங்களா. ஆல் ரைட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி மோர் டவுட்ஸ் தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வில் எண்ட் த செஷன் இப்போ. ஓகே, ஸோ நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பிளான் செஷனோட பார்க்கலாமா? ரெடியா? எஸ், நான் PDF அனுப்புகிறேன் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதோட லிங்க் வந்து இட் வில் பி பின்ட், காமெண்ட் செக்ஷனில் பின்டாக இருக்கும். இல்லைனா ஓல்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பின்டாக இருக்கும், அதில் இருக்கும். ஓகே, ஸோ ஐ வில் சென்ட் யூ தி PDF பசங்களா. see you all tomorrow. bye, take care, good night. நாளைக்கு பார்க்கலாம் சரியா? and yes, do bring your friends also. bye.